ஹலோ, வணக்கம். என்னாச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருமாவளவனுக்கு? அவனுக்கு என்னாச்சு? இந்தியாவை பற்றி இவனுக்கு அப்படி பாகிஸ்தான் மேலே பற்று இருந்தால் அவன் அந்த நாட்டுக்கு போக வேண்டியது தானே. அங்கே முஸ்லீம்ஸ்லாம் கொல்றாங்க, அவனை கொல்றான், இவனை கொல்றான். எவன் கொல்றான் முஸ்லீம்ஸை? இப்போ 26 பேரை கொண்டது இவன் என்னமோ அங்கே இன்னும் பார்த்தானா? அந்த இடத்துல போய் அவன் சட்டியை உருவி முஸ்லீம்ஸாக பார்த்து கொன்ன இவன் அங்கே நின்று பார்த்துருக்கானா? அவன் என்ன பார்த்த மாதிரி பேசுகிறான்? அங்கே அப்பாவிங்களை கொல்றாங்க. அதே மாதிரி நக்சலைட்டை கொண்டுட்டுருக்கு. அவன் சொல்கிறான் அங்கே ஆதிவாசியை கொண்டுட்ருக்கான்னு. இவன் அங்கெல்லாம் போய் நின்று பார்த்துட்ருக்கானா? இட்டாவட்டத்தில் இருக்க இவனுக்கு ஒரு எம்பி சீட்டு திமுக கூட தனித்து நின்னா ஒரு எம்பி சீட்டு வாங்க கதியில் வக்கு இல்லாதவன் திமுக கூட கூட்டு சேர்ந்து இப்படி இது பண்ணுறான். களவாணி பையன் திமுக கூட்டு சேர்ந்து எம்பி கிடச்சி இந்த 26 பேரை சேர்த்து அவனுக்கு அது அந்த சூடு ஆறுறதுக்குள்ளார இவன் இப்படி பேசுகிறான். அவனுக்கு அப்படி பிரச்சனைனா அவன் பாகிஸ்தானில் போக சொல்லு. அங்கே போயிரு. நீ அங்கே போயிருந்து அங்கே இதில் எலெக்ஷனில் அவ்வளோ உனக்கு பற்று இருந்தா இந்தியா மேலே இப்போ இந்த இந்தியாவிலேயே துரோகி இவனுக்கு கூட பொறுத்துக்கலாம், தீவிரவாதியும் கூட பொறுத்துக்கலாம். ஆனால் பெரிய துரோகிக்கு இவன் தான் திருமாவளவன், அந்த வளர்மதியான். இவளுங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை கூட்டி கொடுப்பான் போல தோணுது. கூட்டி கொடுக்குறவங்க அந்த நாட்டை துண்டாட அவங்களுக்கு ஒரு தீவிரவாதி இவனுங்க தான். இவங்கள கட்டுப்படுத்த முடியல. ஏன்டா இங்கே அந்த 26 பேரை கொண்டோம் அவன்றனி இந்த சாராயம் குடிச்சிரு அதுக்கு சொல்ல வக்கு இல்லை. அப்போ நீ என்ன ஸ்டான்லியை நீ ராஜினாமா பண்ணுன்னு சொன்னியா? அவங்கள வச்சு அவங்கள இது பண்ணிகிட்ருக்கான். அதை நீ கேட்க வக்கு இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளுமை. இது நீ என்ன நினச்சிருக்க? நீ என்ன நினச்சி சொல்லிகிட்ருக்க? ஒழுங்காக பேசு. நாட்டு பற்றோடு இருந்து பேசு. என்ன இந்திய நாட்டுக்கு இந்த டைமாவது நீ ஒன்றா இருக்க பாரு. சொல்லி பார்த்தியா பொன்முடி என்ன கதியாச்சுன்னு? பொன்முடி இப்படி தான் பேசி ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். அடுத்து நீ தான் அவன் போகிற. எவங்கிட்ட கூட்டு கிடைச்சாலும் அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்க வேண்டியது. 2 சீட்டு தாசை தரேன்னு அவங்கள கூட்டு சேர்ந்துக்க வேண்டியது. இதுதானே பொழப்பு. இல்லாமல் உனக்கு எவன் இருக்கான் கூட கூட. இவ்வளோதான் நம்ம சொல்கிறது. எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உன்னை பற்றி.